ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். ஜெனீவாவில் இலங்கைக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட பிரேரணை வெற்றி கொள்ளப்பட்டதை அடுத்து இலங்கை அரசாங்க தரப்பிலிருந்து முன்னுக்கு பிறனான தகவல்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. வணக்கம் நேயர்களே, இன்று மார்ச் மாதம் 30 வெள்ளிக்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் தெரிவித்த கருத்து உத்தியோகபூர்வமான அரசாங்கத்தின் அறிவிப்பு அல்ல என அமைச்சரவையின் பதில் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த செய்திகள் இன்றைய தினம் தமிழ் நாளிதழ்களில் பிரதானமாக வெளியிடப்பட்டுள்ளன. இதனை தவிர கிழக்கு மாகாணத்தில் அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றிடம் இருந்து அரசியல்வாதி ஒருவர் கப்பம் கோரி இருப்பதாக சிங்கள நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. தமிழக நாளிதழ்களில் இந்திய ராணுவ தளபதி இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு எழுதிய கடிதம் கசிந்ததால் தற்போது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த செய்தியை அந்த பத்திரிகைகள் பிரதானமாக வெளியிட்டுள்ளன. குறிப்பாக ராணுவ பீரங்கிகளுக்கு பயன்படுத்துவதற்கு போதுமான வெடிப்பொருட்கள் ராணுவத்திடம் இல்லை என தெரிவித்திருந்த தகவல் தற்போது வெளியாகி உள்ளதால் எதிர்க்கட்சிகள் பாரிய எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றன. இந்த தகவல்களை வெளியிட்டவர்கள் மீது தேச துரோக அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராணுவ தளபதி தற்போது கோரிக்கை விடுத்துள்ளார். நாம் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையை முதலாவதாக பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, ஜெனீவா பிரேரணை குறித்து பீரிஸ் கூறியவை அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அறிவிப்பு அல்ல. அமைச்சரவை பதில் பேச்சாளர் தெரிவிப்பு, ஐநா பேரவையிலிருந்து விலகுவது குறித்து முடிவில்லை என்கிறார் என்ற பிரதான தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. ஒவ்வொரு அமைச்சரும் கூறுவது அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அறிவிப்பு அல்ல. அதேபோல ஜெனீவா பிரேரணை குறித்து வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் கூறியதும் அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வமான அறிவிப்பு அல்ல. பிரேரணை தொடர்பில் அமைச்சரவை கூட்டத்தில் இன்னுமே ஆராயப்படவில்லை. அமைச்சரவையில் ஆராய்ந்த பின்னர் அரசாங்கத்தின் நிலைப்பாடு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என அமைச்சரவையின் பதில் பேச்சாளரும் ஊடகத்துறை பதில் அமைச்சருமான லக்ஷ்மன் யாப்பா அபிவர்தன தெரிவித்தார். ஐநா மனித உரிமை பேரவையில் இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட பிரேரணை 36 நாடுகளின் ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டுள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் மேற்கொண்டு வரும் மனித உரிமை மீறல்களுக்காக சர்வதேச விசாரணை ஒன்று அவசியம் என பாகிஸ்தானால் கொண்டு வரப்பட்ட பிரேரணையை அமெரிக்கா எதிர்த்து வாக்களித்துள்ளது. இதன் ஊடாக அமெரிக்காவின் இரட்டை வடம் அம்பலமாகி உள்ளது. மனித உரிமை பேரவையில் இஸ்ரேல் விலகுவதற்கு தீர்மானித்துள்ள போதிலும் நாம் விலகுவது குறித்து இன்னும் தீர்மானிக்கவில்லை என லக்ஷ்மன் யாப்பா அபிவர்தன சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் லக்ஷ்மன் யாப்பா இதனை தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. ஆறுமுகம் தொண்டமானின் ராஜினாமா விவகாரம் முரண்பாட்டிற்கு ஜனாதிபதியுடனான சந்திப்பில் தீர்வு என்கிறார் ஈதோக தலைவர் முத்து சிவலிங்கம் என்ற தலைப்புடன் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் செயலாளரும் கால்நடை வள மற்றும் கிராமிய சமூக அபிவிருத்தி அமைச்சருமான ஆறுமுகம் தொண்டமானுக்கும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் ஏற்பட்டிருந்த முரண்பாட்டு நிலைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் தலைவரும் பிரதி அமைச்சருமான முத்து சிவலிங்கம் அறிவித்துள்ளார். கால்நடை வள மற்றும் கிராமிய சமூக அபிவிருத்தி அமைச்சின் கீழான திணைக்களத்தின் பணிப்பாளர் நியமனம் தொடர்பில் எழுந்த முறைப்பாட்டை அடுத்து அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமான் தனது அமைச்சு பதவியில் இருந்து ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு அனுப்பி வைத்திருந்தார். இந்த கடிதத்தை ஜனாதிபதி ஏற்றுக்கொள்ளாத போதிலும் இரு தரப்புக்கிடையில் முரண்பட்ட நிலை வந்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை ஈதோகாவின் செயலாளர் ஆறுமுகம் தொண்டமானும் தலைவர் முத்து சிவலிங்கமும் சந்தித்து பேசியுள்ளனர். இந்த சந்திப்பை அடுத்து முரண்பாட்டிற்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது என அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர இலங்கை தனது செயற்பாடுகளில் மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும். பிரான்சுக்கான இலங்கை தூதுவர் டயான் ஜெயதிலக என்ற தலைப்புடன் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. மியான்மரை பார்த்தாவது இலங்கை மாற வேண்டும். இலங்கை தனது செயற்பாடுகளில் மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரான்ஸ் நாட்டுக்கான இலங்கை தூதுவர் டயான் ஜெயதிலக தெரிவித்துள்ளார். ஜனநாயக ஸ்திரம் தன்மை குறித்து இலங்கை மியான்மர் நாட்டிடம் இருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் டயான் ஜெயதிலக தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர ஊடகவியலாளர்களை அச்சுறுத்த முடியாது, ஊடக தணிக்கையும் அமுல்படுத்தவில்லை, பைத்தியமா என வினவினார் அமைச்சர் யாப்பா என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. எந்த ஒரு ஊடகவியலாளர்களையும் அச்சுறுத்த முடியாது, அதேபோல அவர்கள் மீது தாக்குதல் நடத்தவும் முடியாது. அவ்வாறு தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் போலீசில் முறையிடலாம். அதற்கு மேல் என்னால் எதுவுமே கூற முடியாது என்று அமைச்சரவையின் பதில் பேச்சாளரும் ஊடகத்துறை பதில் அமைச்சருமான லக்ஷ்மன் யாப்பா அபிவர்தன தெரிவித்தார் என அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இந்த கருத்தையும் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது
போது லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்தியா அமெரிக்க மாப்பிள்ளையை கைப்பிடித்து துரோகம் அளித்து விட்டது, உறவு முறை தேவையில்லை என்கிறது எல்லோருமே என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தெற்காசியாவின் பெரியண்ணா என்ற அந்தஸ்தை இழந்துள்ள இந்தியா இன்று பெரியக்காவாக மாறி அமெரிக்காவுடன் மாப்பிள்ளை எடுத்து இலங்கைக்கு துரோகம் இழைத்துள்ளது என்று அரசாங்கத்தின் பங்காளி கட்சியான ஜாதிக ஹெலோருமே தெரிவித்தது. இந்தியாவுடன் நட்புறவு இனி வேண்டாம் என்றும் ஹெலோருமே திட்டவட்டமாக கூறியது என அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர நாம் அடுத்ததாக யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவந்துள்ள உதயன் பத்திரிகையை பார்க்கலாம். உதயனின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, மூன்றாம் தரப்பின்றி பேசி பயனில்லை, அரசின் எழுத்தடிப்பு தொடருமே அன்றி வேறு எதுவும் கிடையாது என்கிறார் சுரேஷ் என்ற தலைப்புடன் இன்றைய பிரதான செய்தியை அந்த பத்திரிகை வெளியிட்டுள்ளது. மூன்றாம் தரப்பு ஒன்றின் மத்தியஸ்தம் அல்லது அனுசரணை இல்லாமல் இலங்கை அரசுடன் இனப்பிரச்சனைக்கான தீர்வு பற்றிய பேச்சுக்களில் ஈடுபடுவது பயன் தராது. அவ்வாறான பேச்சுக்கள் மூலம் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை என்றே கூட்டமைப்பு கருதுகிறது. இதுவரை காலமும் நடைபெற்ற பேச்சுக்கள் எமக்கு இதனையே வெளிப்படுத்தி உள்ளன. எனவே மூன்றாம் தரப்பின் உதவியுடன் பேச்சுக்களை தொடர்வதற்கு அரசு முன்வர வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் அதன் பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்ததாக அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர ஐநா தீர்மானம் குறித்து அரசின் முடிவு விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் பீரிஸின் கருத்து அரசுடையது அல்ல எனவும் அமைச்சரவை பதில் பேச்சாளர் தெரிவித்த கருத்தையும் உதயன் பத்திரிகை இன்றைய முன்பக்கத்தில் ஒரு முக்கிய செய்தியாக வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள லங்காதீப பத்திரிகையை பார்க்கலாம். லங்காதீப பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தி, உசாவியை எதிர்ப்பிட்டது நீட்ஞாட்ட பஹர்துன் දෙදෙනා ரிமாண்ட், போலீசிய நியம சக்கකරුවන් අල්ලා නැහැ, පැමිණිල්ලේ நீதிඥවරු කියයි என்ற தலைப்புடன் இன்றைய பிரதான செய்தியை லங்காதீப வெளியிட்டுள்ளது. நீதிமன்ற வளாகத்தில் சட்டத்தரணிகள் மீது தாக்குதல் நடத்திய இருவர் விளக்கமறியலில் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என முறைப்பாட்டில் சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளதாக இன்றைய பிரதான செய்தியை லங்காதீப வெளியிட்டுள்ளது. மிகேகொட நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து சட்டத்தரணி ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை அடுத்து தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்யுமாறு சட்டத்தரணிகள் கூடி கொழும்பு புதுக்கட நீதிமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருந்தனர். இதனை அடுத்து தாக்குதல் நடத்தியவர்கள் கைது செய்யப்படுவதாக போலீசார் உறுதிமொழி வழங்கியதுடன் தற்போது இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தாக்குதல் நடத்திய உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை எனவும் பேரளவில் வேறு இருவரை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சட்டத்தரணிகள் தமது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளதாக இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் மர்விங்கே பிரகாஷிட வினய பரீட்சண ஜனபதி நியமக்கராய் என்ற தலைப்புடன் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. மர்வினின் உரை குறித்து ஒழுக்காற்று விசாரணை நடத்துவதற்கு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் அவரது குடும்பத்தாரும் ஆட்சியில் இருக்கும் வரை தன் மீது எவரும் கை வைக்க முடியாது என அமைச்சர் மர்வின் சில்வா தெரிவித்திருந்தார். இந்த கூற்றை வெளியிட்ட அமைச்சர் மர்வின் சில்வாவிற்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை நடத்துவதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு நேற்று இரவு தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தரவிற்கு அமையவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர ஜெனிவா யோஜனாவ அமதி பிரகாஷிய ஓஹுகே பௌத்கலிக அதாசாக் ரஜே நீல பிரகாஷிய இதிரியேதி அமதி லக்ஷ்மண் யாப்பா அபிவர்தன கியா என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இதுவும் அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்த கருத்து அரசாங்கத்துடையது அல்ல என்ற செய்தியை அவ்வாறு லங்காதீப வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இந்த தினம் வெளிவந்துள்ள திவைன பத்திரிகையை பார்க்கலாம். அதன் பிரதான தலைப்புச் செய்தி, நெகநீர சேவையட்ட පැමිණ ராஜ்ய நோவன சங்விதானவலின் தேசபாலனியே கப்பங் இல்லை என்ற பிரதான தலைப்புடன் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் தோன்றாற்று வந்த அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றிடம் இருந்து அரசியல்வாதி ஒருவர் கப்பம் கோரியிருப்பதாக இன்றைய பிரதான செய்தியை திவைன வெளியிட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் உள்ள வருமானம் குறைந்த குடும்பங்களின் வருமானத்தையும் அவர்களது வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு முன்வந்த அரசு சார்பற்ற நிறுவனங்களை அச்சுறுத்தி கிழக்கின் முக்கிய அரசியல்வாதி மற்றும் அவரது சகாக்கள் கோடிக்கணக்கில் கப்பம் கோரி வருவதால் அந்த நிறுவனங்கள் தமது பணிகளை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தமக்கு கப்பம் கொடுக்கவில்லை என்றால் கிழக்கில் எந்த ஒரு பொது வேலை திட்டங்களையும் செய்ய அனுமதிக்க போவதில்லை என கூறி குறித்த அரசியல்வாதிகளின் சகாக்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்களை அச்சுறுத்தி வருகின்றனர் எனவும் அந்த செய்தி நீண்டு செல்கிறது. மட்டக்களப்பில் உள்ள அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றின் அலுவலகத்துடன் அடிக்கடி தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதியின் சகாக்கள் கப்பம் கோரி அச்சுறுத்தல் விடுத்து வருவதாகவும் திவ இன பத்திரிகையின் குறித்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர ஜெனிவா யோஜனாவின் சம்பாதுக்கு அவதானமாக என்ற தலைப்புடன் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஜெனிவா பிரேரணை நிறைவேற்றப்பட்டதால் பொருளாதார ரீதியாக எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை என அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஜெனிவா மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிராக அமெரிக்காவினால் நிறைவேற்றப்பட்ட யோசனை காரணமாக தற்போதோ அல்லது எதிர்காலத்திலோ இலங்கை பொருளாதார தடைகளை எதிர்நோக்க வேண்டிய ஆபத்து இல்லை என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் தமிழகத்தில்
இருந்து வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான செய்தி 2 மாதங்களில் கூடாங்குளம் மூலம் மின்சாரம் என்ற தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. 800-இல் 660 மெகாவாட் திறனுடைய அனல் மின் விரிவாக்க திட்டம் என்கின்ற புதிய திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்த உள்ளதாக முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்தார். மேலும் கூடாங்குளம் அணு மின் நிலையம் 2 மாதங்களில் மின் உற்பத்தியை தொடங்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதுகுறித்து பேரவையில் விதி எண் 110 கீழ் வியாழக்கிழமை அவர் வாசித்த அறிக்கையில் இந்த அறிவிப்பு வெளியானதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர ஜெயலலிதாவுடன் இணைவது எப்போது என்ற கேள்விக்குறியோடு இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. முதல்வர் ஜெயலலிதாவுடன் எப்போது மீண்டும் சேரப்போகிறீர்கள் என்ற கேள்விக்கு சசிகலா புன்னகை பதிலளித்துள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா, அவரது முன்னாள் தோழி சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோர் மீது சொத்து குவிப்பு வழக்கு பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. வியாழக்கிழமை நடைபெற்ற இந்த வழக்கு விசாரணையில் சசிகலா ஆஜரானார். இதன் போதே மேற்கண்ட கேள்வி ஊடகவியலாளர்களினால் எழுப்பப்பட்டதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினத்தந்தி பத்திரிகையை பார்க்கலாம். தினத்தந்தி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி: கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 2 மாதத்தில் மின் உற்பத்தி, ஜூன் மாதம் முதல் மின்வெட்டு குறையும், சட்டசபையில் ஜெயலலிதா அறிவிப்பு என்ற பிரதான தலைப்புடன் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த செய்தியை நாம் ஏற்கனவே தினமணி பத்திரிகையிலும் பார்த்திருந்தோம். இதனை தவிர அந்த பத்திரிகைகளின் 2ஆம் பக்கத்தில் இந்திய ராணுவ தளபதி வி.கே. சிங் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு எழுதிய கடிதம் வெளியானதால் ஏற்பட்டுள்ள சர்ச்சை குறித்த தகவல்களையும் தமிழக நாளிதழ்கள் முக்கியமாக வெளியிட்டுள்ளன. குறிப்பாக கடிதம் வெளியானது தேச துரோக குற்றம் எனவும் இது குறித்து தீவிர விசாரணை நடத்த வேண்டும் எனவும் வி.கே. சிங் கோரிக்கை விடுத்துள்ளார். பிரதமருக்கு தான் எழுதிய கடிதத்தில் இருந்த தகவல்கள் வெளியே கசியவிடப்பட்டது தேச துரோக குற்றம் எனவும், எனவே இதை செய்தவர்களை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வி.கே. சிங் தனது கடிதத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் தரைப்படையில் உள்ள பீரங்கிகளுக்கு போதிய வெடிப்பொருட்கள் இல்லை என்று பிரதமருக்கு தான் கடிதம் எழுதியதாகவும், இந்த கடிதம் ஊடகங்களில் வெளியானதை அடுத்து எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் அந்த தமிழக நாளிதழ் செய்திகள் நீண்டு செல்கின்றன. இத்துடன் இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.